ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரொம்ப பரபரப்பான ரோடு தான். பஸ் ஒன்று வேகமாக வந்துட்டுருக்கு. திடீர்னு குறுக்க இருக்கிற இந்த ரோட்டில் இருந்து பைக்கில் பாஞ்சிட்டாங்க பாருங்கள். பஸ் டிரைவர் உடனே சுதாரிச்சு நிறுத்திட்டாரு. நேர் ரோட்டில் போகிற வண்டி எதையும் பார்க்காது. ஆனால் குறுக்க இருந்து கிராஸ் பண்ணும்போது நம்ம தான் உஷாராக இருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோ நம்ம பார்க்குறது விட்டா மொட்டை மாடி வரைக்கும் தண்ணி பாஞ்சு போயிரும் போல அந்த அளவுக்கு வேகமா பெருக்கெடுத்து ஓடுது பாருங்க. பாதி வீடே பார்க்க முடியல, மேல் மாடியை மட்டும்தான் பார்க்க முடியுது. இந்த அளவுக்கெல்லாம் தண்ணி போகுமான்னு பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்க இந்த வீடியோல ஒரு சின்ன கட்டடம் இருக்குது. இந்த கட்டடம் அப்படியே சுக்கு நொறுங்கி விழுறது தான் பார்க்குறோம். இது விழுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகல. ரொம்ப பழைய கட்டடங்கள் இருந்தா அது நம்மளே இடிக்கிறது தான் நல்லது போல. ஆனா இந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லாததுனால நல்லதா போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த மிஷின்ல தான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு இவர் ஏதோ எந்திரிச்சு கொஞ்சம் சந்தேகமா இருந்ததுனால சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்சது சரியா தான் இருந்தது. இந்த லேடியும் உட்கார்ந்து இருந்தவங்க உடனே எந்திரிச்சிட்டாங்க. மேல இருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது பாருங்க. அதுலயே ஒரு வட்ட சக்கரம் வந்திருக்கு. எல்லாமே கனமான இரும்பு பொருள். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு சின்ன நெருப்பு கோழி சுத்துது சுத்திக்கிட்டே இருக்குது. அதோட சேட்டைக்கு அளவே இல்லை பாருங்க. பெரிய நெருப்பு கோழி ரெண்டு இதை பார்த்துட்டு இருக்கு. சுத்தி டயர்ட் ஆகி கடைசியில ஒரு பக்கமா போய் விழுந்திருக்கு பாருங்க. வீடியோல டான்ஸ் ஆடுறதுக்கு ஏதோ புதுசா ஸ்டெப் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி உட்கார்ந்துக்கிட்டாங்க. இப்ப ஆளை இழுக்க சொல்றாங்க. அப்படியே இழுத்து தள்ளி கொண்டு போகும்போது மொத்த இடமும் கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. ஈஸியா இடத்த கிளீன் பண்றதுக்கு எப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. இருந்தாலும் யோசனையெல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. மொத்த இடமும் கிளீன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஜாலி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நடந்த சம்பவம் தான். அந்த இடமே கிடுகிடுன்னு ஆடுது. ஏதோ பூமியே குலுங்குற மாதிரி நடுக்க வந்துடுச்சு. இருக்கிற எல்லா பொருட்களும் கீழே விழுந்திருக்கு பாருங்க. இங்க ராத்திரி நேரத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மேலே எட்டி பார்த்தா மேலே இருக்கிற செல்ஃபே கீழே விழுந்துரும் போல. இதே மாதிரி கடையில் பொருள் வாங்கிட்டு வெளியே வந்தால் கடையில் இருக்கிற போர்டு எப்படா கீழே விழலாம்னு தயாராக இருந்திருக்கு. நல்ல வேலை அதுலேருந்து தப்பிட்டாங்க. ஒரு இன்ச்சு முன்னாடி விழுந்ததுனால அந்த லேடிக்கு எதுவும் ஆகலை. கொஞ்சம் எதிர்பாராத சம்பவம் தான். அது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது டேபிளில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிற அந்த லேடி கிட்ட பேப்பரை கொண்டு நீட்டி அதில் ஏதோ டவுட் கேட்டுட்டு இருக்கிறாரு. பேப்பரை நீட்டிட்டு அப்படி கையில் பிளேட்டையும் எடுத்துட்டு இருப்பாருங்க. அவர் பேப்பரை எடுத்துட்டு போயிட்டாரு. இங்கே டேபிளை பார்த்தா தட்டை காணலை. பிளேட்டை தேட வேண்டியதாயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் வேகமாக ஒரு எலி ஓடி வருது பாருங்க. வந்த வேகத்தில் இவரோட பேண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. ஆனால் இவர் எங்கேயும் ஓடலை. அதே இடத்துல நின்று அப்படியே அதை பிடிச்சிட்டாரு. கரெக்டாக கேட்ச் பண்ணி அப்படியே வெளியே தூக்கிட்டாரு பாருங்க. கடைசியில் எலி தான் மாட்டியிருக்கு. எலிக்கு என்ன ஒரு அவசரம் பார்த்தீங்களா? எங்கே ஓடுறோன்னு தெரியாமல் இப்படி ஓடி வந்து மாட்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த இடத்துல ஒரு நாய் நிற்கிது. சிறுத்தையை பார்த்ததும் வேகமாக உள்ளே ஓடி போகுது. ஆனால் சிறுத்தை பாஞ்சு தான் வருது. வந்த வேகத்தில் குறி தப்பாமல் அந்த நாயை பிடிச்சிட்டு ஒரே வேகத்தில் போயிடுச்சு பாருங்க. சிறுத்தை ஒரு இடத்த குறி வச்சிடுச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சமும் தாமதிக்காம கனப்பொழுதுல அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுச்சு. கேமராவில் சம்பவம் பதிவாயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக இவர் வந்திருக்கிறாரு. வந்து கரெக்டா இந்த இடத்துல கை வச்சுட்டு நின்னாரு பாருங்க. இவ்வளவு நேரம் கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு செகண்ட்ல உடைச்சு விடுற மாதிரி ஆயிடுச்சு. அவரு கையை வச்சு இந்த இடத்த உடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வேலையை கூட்டி வச்சிருக்கிறாரு. இதுக்கு இந்த வேலையை செக் பண்ண வராமலே இருந்திருக்கலாம் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இங்கே இவர் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு எந்திரிச்சாரு பாருங்க. அங்கே ஏதோ விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும் போல. அப்படியே தலையில நெருப்பு பிடிச்சிருக்கு. முடி எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கு இன்னும் சூடு தெரியல. பக்கத்துல இருக்கிற இவர் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உஷாராகி அப்படியே அணைச்சிருக்கிறாரு. ஏதோ கொஞ்சம் வேகமா செயல்பட்டதுனால அதோட போச்சு. கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கடைக்குள்ளே மெதுவாக ஒரு மாடு நுழைஞ்சிருக்கு. கடையில் ஆட்கள் யாரும் இல்லை, ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஆனால் கடைக்காரர் கொஞ்சம் சாமர்த்தியமான ஆள் தான். மாடை பார்த்தெல்லாம் மிரண்டு போகிற மாதிரி இல்லை. மெதுவாக வெளியே வந்து அந்த மாடுக்கு பாதை எங்கே இருக்குன்னு காட்டி மறுபடியும் ரோட்டுக்கே அனுப்பி விட்டுருக்கிறாரு. நம்ம அமைதியாக இருந்தால் அதுவும் அமைதியாக தான் இருக்குது பாருங்க. எங்கே இந்த வீடியோவில் ரோட்டோரத்தில் ஃபோன் பார்த்துட்டே மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கிறாரு ஒருத்தர். பின்னாடி சைக்கிளில் ஒருத்தர் வந்தார். வந்த வேகத்தில் ஃபோனை பிடிங்கிட்டு சைக்கிளே போயிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த தொட்டி கீழே விழுந்ததுனால அதை எடுத்து மறுபடியும் மாட்டுறாரு. மாட்டிட்டு அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கும் போதே பொத்துன்னு எல்லா தொட்டியும் விழுந்துடுச்சு. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். ஒரு தொட்டியை மாட்டினா 4 தொட்டி விழுது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வீட்டுக்கு வெளியே ராத்திரி நேரத்தில் 4-5 பேர் உட்காந்துருக்குறாங்க. ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு வண்டி திடுதுப்புன்னு இந்த பக்கமா திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. யாருமே இதை எதிர்பார்க்கல. ஆனாலும் உடனே சுதாரிச்சு இந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டாங்க. வண்டி இந்த சுவர்ல தட்டி ஒரு பக்கமா போய் விழுந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ஒரு ட்ரக் நிக்குது. வேணும்னே இந்த வண்டியில வந்து மோதி கீழே விழுந்திருக்காங்க பாருங்க. நின்றுட்டே சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு வித்தியாசமான வண்டியில வந்திருக்கிறாங்க. வந்த வேகத்துல அந்த வண்டியை திருப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமானதுனால கரெக்டா ட்ரக்ல மோதி விழுற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே கடைக்கு முன்னாடி ஒரு ஒட்டகம் வந்து நிற்கிது. உள்ளே வரட்டா அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எல்லாரும் பாஞ்சு உள்ளே போயிட்டாங்க.
முடிஞ்ச அளவுக்கு இந்த கவுண்டருக்குள்ளே பதுங்கிட்டாங்க பாருங்க. ஏன்னா அந்த கடையில் வெளியே போகிறதுக்கு எந்த பாதையும் இல்லை, ஒட்டகத்தை தாண்டி தான் போகணும். நல்ல வேளை ரோட்டை பார்த்து போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடையில் நிற்கிற இந்த லேடி திடீர்னு எதையோ பார்த்து மிரண்டு போகிறாங்க. கரப்பாம்பூச்சி எலின்னு எதையோ பார்த்துருப்பாங்க போல். எட்டி தாவி போகிறதுக்குள்ளே அங்கே இருக்கிற மொத்த பொருளையும் கீழே தள்ளி விட்டுட்டு எப்படியோ ரோட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாகவே பதட்டப்பட்டுறோம். இங்கே இந்த வீடியோவில் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவர் போன அடுத்த செகண்ட் நடந்த சம்பவத்தை பாருங்கள். இந்த சுவர் அப்படியே இடிஞ்சு விழுந்துடுச்சு. நல்ல வேளையும் அவர் வலது பக்கமாக வந்ததுனால அவருக்கு எதுவும் ஆகலை. ஆனாலும் இந்த மதில் இப்படி இடிஞ்சு விழுன்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கான எந்த அறிகுறியும் அதில் தெரியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கரெக்டாக அந்த கடைக்கு முன்னாடி வந்ததும் டயர் உருண்டு போகுது பாருங்கள். இதுவே ஒரு டயர் கடை தான். கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க மெதுவாக வண்டியை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. எப்படியும் ரிப்பேர் பார்த்து தானே ஆகணும். சரியான கடைக்கு முன்னாடி வந்து தான் ரிப்பேர் ஆயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. மெதுவாக அந்த கார் பக்கத்தில் வந்ததும் கார் டோரை திறந்தது. இந்த லேடி உஷாராகி அப்படியே ரிவர்ஸில் போயிட்டாங்க பாருங்க. இந்த லேடிக்கு பாதுகாப்பாக ஒரு டாகும் வந்திருக்கும் போல. அது இந்த அளவுக்கு பாஞ்சு வந்திருக்கு. நல்ல புத்திசாலி பொண்ணாக தான் இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ட்ரக்கில் இருந்து இந்த பெட்டியை வெளியே தூக்கி போட்டிருக்கிறாரு. வெளியே தூக்குனா அது கேட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக காலில் எட்டி உதச்சி பயங்கர ஃபுட்பால் பிளேயராக இருப்பார் போல. மறுபடியும் இந்த பாக்ஸை உள்ளே அனுப்பிட்டாரு. எங்கே இந்த வீடியோவில் 4-5 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த பெரிய ட்ரக்கை திறக்கிறாங்க. இந்த ட்ரக்கில் கொஞ்சம் கூட இடம் இல்லாத அளவுக்கு அப்படி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. திறக்கவும் அது மொத்தமாக கீழே விழவும் கரெக்டாக இருந்திருக்கு பாருங்க. கதவை திறக்கிறதுக்காவது கொஞ்சம் இடம் விட்டு வச்சிருக்கலாம் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கார் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மேலே இருக்கிற மரம் அப்படியே முறிஞ்சு விழுந்துடுச்சு. கண்ணாடியெல்லாம் உடஞ்சி காருக்கு உள்ளே வந்துடுச்சு பாருங்க. சுக்குநூறாக நொறுங்கி இருக்கு. எங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு மாடு திடீர்னு இந்த காரை பார்த்து முன்னாடியே வேகமாக ஓடி வந்தது. இந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு அதோட கொம்பு உள்ளே மாட்டியிருக்கு பாருங்க. கார் போக போக அதோட வேகத்துக்கு இந்த மாடு கூடவே சேர்ந்து ஓடிட்டு இருக்கு. கார்ல இருந்தவங்களும் கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. எப்படியோ ஒரு வழியாக கொம்பை வெளியே எடுத்துடுச்சு. கொஞ்சம் கோபக்கார மாடாக இருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வயல்வெளியில் நடக்கிற சம்பவம் தான். இங்கே ஒரு யானையை பார்த்ததும் அதை துரத்துறதுக்காக இத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க. கடைசியில் எல்லாரும் ஓடுனது தான் மிச்சம். யானை எல்லாரையும் வேகமாக துரத்திடுச்சு பாருங்க. மதம் கொண்ட யானையை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு உண்மையாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது திடுதுப்பன்னு இந்த இடத்துல இருக்கிற மின்கம்பம் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுச்சு. இதில் ஆச்சரியம் என்னன்னா விழுந்த வேகத்தில் ரோடு உடைஞ்சு உள்ளேருந்து தண்ணியாக வந்துட்டு இருக்கு. இது என்ன புதுவிதமானதுன்னு தெரியல. கடைசியில் கம்பமும் உடஞ்சி தண்ணியும் ரோடு முழுக்க பாயிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த ரோடு பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. திடீர்னு விரிசல் விட ஆரம்பிச்சது பாருங்க. உள்ளே ஏதோ பைப் உடஞ்சிடுச்சு போல. தண்ணியெல்லாம் அப்படியே கொப்பளிச்சு வெளியே வர ஆரம்பிச்சது. சில கார் வண்டியெல்லாம் உடனே வண்டியை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல போனால் பெரிய பள்ளம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நிலமை கொஞ்சம் சரியாகி இது உள்ளே இருக்கிற தண்ணி தான் வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பேர் அது மேலே ஏறி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பைப்பு உடஞ்சது ஒரு பக்கம் அப்படின்னா அப்படி கூடவே ரோடும் உடஞ்சிருக்கு பாருங்க. நல்ல மழை நேரத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த பைக் தான் இதில் கொஞ்சம் மாற்ற மாதிரி வந்தது. ஆனாலும் சுதாரித்து எப்படியோ ரோடு வழியாக கடந்து போயிட்டாங்க. இது சின்ன மண் சரிவு. சில நேரங்களில் மண் சரிவு வந்ததுன்னா நிறுத்த முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல அதுவும் மழை நேரங்களில் ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு.